உங்களுடைய ஆதரவு? கண்டிப்பா எடப்பாடி தான். இப்போ உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஆலந்தூர் தொகுதியை பொறுத்தவரையும் கண்டிப்பா ஏடிஎம்கே வேட்பாளர் வெற்றி பெறுவார். எங்களுடைய முழு ஆதரவும் அதிமுகவுக்கு தான். ஆலந்தூர் தொகுதியில திமுகவும் அதிமுகவும் போட்டிட்டாங்கன்னா உங்க ஆதரவு யாருக்கு? என்னுடைய ஆதரவு டிவிகே. யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கலாம். யாருக்கு உங்களோட ஆதரவு இருக்கு? கண்டிப்பா ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான். என்னோட ஆதரவு என்டிஏ கூட்டணிக்கு தான். என்னுடைய ஆதரவு எடப்பாடி அவர்களுக்கு தான். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? ஏடிஎம்கே தான். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? ஏடிஎம்கே தான். கண்டிப்பா அதிமுக தான் வெற்றி பெறும். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? அதிமுக. அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்கணும், ஜெயிப்போம். உங்களுடைய ஆதரவு அதிமுக. அதிமுக தான். எடப்பாடியாருக்கு தான். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எடப்பாடி தான். உங்க ஆதரவு யாருக்கு? எடப்பாடிக்கு தான். அதிமுக பாஜக கூட்டணி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க நம்புறீங்க? ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. ஆலந்தூர் தொகுதியில நாங்க தான். திமுகவே 5 ஆண்டா ஒரே போதில் தான். கொள்ளை அடிக்கிறாங்க பாருங்க, அப்படி கொள்ளை அடிக்கிறாங்க. மக்களுக்கு என்ன செய்யறாங்க? ஸ்டாலின் நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் இருக்கிறார், இன்னும் ஒரு பாதுகாப்பு இல்ல. அப்புறம் அந்த கற்பழிப்பு எல்லாம் ஏன் நடக்குது? இந்த மாதிரி முதல்வர் ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்குதா? இத்தனை நாளா அது கொடுக்கல, இப்ப கொடுக்கறாருன்னா எதனால கொடுக்கறாரு? அவர் ஜெயிக்கணும்ன்றத கொடுக்கறாரு. பெண்களுக்கு இந்த இதுல பாதுகாப்பு இல்ல, திருநங்கைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. செய்யறதா அவங்க 5 வருஷம் கூட செஞ்சுக்கலாமே. ஆட்சி முடிவுறதுல மக்களை ஏமாத்துற விஷயம் தான் இது. இந்த 1000 2000 கூட இப்போ 2-3 மாசமா தான் போடுறாங்க. அவர் செஞ்சாருதான், ஆனா அது மக்களுக்கு போய் சேரல. அவங்க கட்சிக்காரங்க மட்டும் தான் போய் சேர்ந்தது. டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப கொலை கற்பழிப்பு, கஞ்சா போதை, ஸ்கூல் பசங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரை விடியல் சொல்லி இப்போ வடியல் தான் கொடுக்குறாரு. கண்டிப்பாக எடப்பாடி வந்தால் சூப்பராக பண்ணுவார். எடப்பாடியாருக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஆமா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க நம்புறீங்க? ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. ஆலந்தூர் தொகுதியில நாங்க தான். ஆலந்தூர் தொகுதியுடைய அதிமுக வேட்பாளர் எந்த அளவுக்கு அவர் வெற்றி பெறுவார்? எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல வித்தியாசத்துல தான் ஜெயிப்பாரு. திமுக ஆட்சி அகற்றப்படணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. உங்க ஆதரவு எடப்பாடியாருக்கு தான். ஆமா. நம்ம இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. எடப்பாடிக்கு தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு அதிகமா இருக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க எடப்பாடி தான் வரோம்னு நாங்க நினைக்கிறோம். அவர் வந்தாருன்னா எது நல்லது செய்வார், மக்களுக்கு நல்லது செய்வார். இந்த ஆலந்தூர் தொகுதியில அதிமுக ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது சொல்றாங்க, அது எப்படின்னு தெரியல. சரி சரி. இவர்தான் வருவாருன்னு சொல்றாங்க நிறைய பேர். உங்க ஆதரவு யாருக்கு? எடப்பாடிக்கு தான். நம்ம இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எடப்பாடி தான். சொல்லு. எடப்பாடி தான் ஜெயிப்பார். எடப்பாடி வந்தா நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு மக்களுக்கு. 10,000 போடுறேன். அதான் செய்வார். நம்பிக்கை இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு? அதிகமா 100க்கு 100 இருக்கு. எவ்வளவு தொகுதிகள்ல எடப்பாடியார் வெற்றி பெறாரு? எல்லா தொகுதியிலுமே எடப்பாடி வெற்றி பெறாரு. வேணா விவசாயி மகன், விவசாயி எடப்பாடி. அதனால முன்னாடி சொத்து எல்லாம் சேர்த்து வைக்கல அவரு. இப்பவும் சேர்க்கல, 5 ஆண்டுலயும் சேர்க்கல. இவர் மக்களுக்காக பாடுபடுறாரு. மக்களுக்காக அவர் அம்மா மாதிரி. மக்களால் நான், மக்களுக்காக நான் எடப்பாடி தான். இப்ப இந்த ஆலந்தூர் தொகுதியில அதிமுக வெற்றி பெறும் நினைக்கிறேன். கண்டிப்பா எங்க தொகுதி ஆலந்தூர் தொகுதியில KPS தான் எம்எல்ஏ. அவரு தான் வின் பண்றாரு. அவர் நிச்சயமா வச்சு கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். வைக்கிறல சீட்டு கொடுத்தா மட்டும் போதாது. நாங்க நின்று ஆலந்தூர் தொகுதியை நின்று அவர் ஓட்டு வாங்கி கொடுத்து அவரை எம்எல்ஏ ஆக்கிடுவோம். திமுக எங்களுக்கு மெகா கூட்டணி இருக்கு, நாங்க ஜெயிச்சிருவோம். அதெல்லாம் சும்மா பாலியல் வன்கொடுமை, போதையில தான். திமுகவே 5 ஆண்டா ஒரே போதையில் தான். கொள்ளை அடிக்கிறாங்க பாருங்க, அப்படி கொள்ளை அடிக்கிறாங்க. மக்களுக்கு என்ன செய்யறாங்க? சும்மா 4 வருஷமா கூட எல்லாம் நிவாரணம் அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு இந்த 1 வருஷமா தான் செய்யறாங்க. ஆனா மக்கள் இந்த 1 வருஷமா எல்லாம் வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுடைய ஆதரவு அதிமுக எடப்பாடியாருக்கு தான். கண்டிப்பா அவர் தான். எங்க தொகுதியில் ஆலந்தூர் தொகுதியை மட்டும் KPS தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட ரொம்பவே வரவேற்பு இருக்குங்க சார். ஏன்னா அவர் செய்யறத சொல்லுவாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி எங்க தொகுதி எம்எல்ஏ, ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏ இயேசுபதன் சார் கூப்பிட்ட நிற்பாரு. எந்த நேரம் யார் எந்த மக்கள்னாலும் சரி, கட்சியில இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஆப்போசிட் கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியாலும் சொன்ன நேரத்துக்கு கொண்டு வந்து நிற்பாரு. என்ன செஞ்சு கொடுப்பாரு. அதனால ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏவா எங்க அண்ணன் KP இயேசுபதம் அவர்களே மிக மிக நாங்க தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு எதிர்பார்க்கிறோம். அவர் தான் வரணும். வந்தா கண்டிப்பா அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவாரு. இயேசுபதன் அண்ணன் எம்எல்ஏ ஆகணும். அதான் எங்களோட கனவு, லட்சியம். எல்லாமே செய்வார். அம்மா உணவகம், அம்மா தாலிக்கு தங்கம் எவ்வளவோ கொடுத்தாங்க. அதை அண்ணன் எடப்பாடியார் ஆதரிச்சாரு. இப்ப திமுக அது எதுவும் ஒழுங்கா எல்லாமே மறைச்சிட்டாங்க, சரியா செயல்படுத்தல.
திரும்பவும் வந்தா பெண்களுக்கு ஒரு ஸ்கூட்டியில் மானியம் கொடுத்தது எல்லாமே கொடுப்பாங்க, கண்டிப்பா வருவாங்க, அதான் எதிர்பார்க்கிறோம். எடப்பாடியார் ஆட்சி அமைச்சிருவாங்க, அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிரும்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்கணும், ஜெயிப்போம், அதுக்காக தான் வந்திருக்கோம். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாடு முழுக்க போட்டிடுறாங்க, இந்த கூட்டணி வெற்றி பெற்றுரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வெற்றி பெறும். நம்மளோட கூட்டணி தான் மகா கூட்டணி, அதனால இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு. அதனால நம்ம கூட்டணி தான் பெரும்பான்மையான தொகுதிகளை வெற்றி பெற்று நம்ம ஆலந்தூர் தொகுதி ஒன் ஆஃப் பெஸ்ட் நிறைய ஓட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய தொகுதியை நம்ம ஆலந்தூர் தொகுதியா தான் இருக்கும். எங்க மகளிர் அனைவரும் ஒத்துப்பட்டு எல்லா மக்கள்கிட்டயும் ஓட்டு கேட்டோம், மக்கள் அனைவருமா சேர்ந்து இந்த ஓட்டு வாங்கி கொடுத்து எங்க கேபி ஏசுபாதத்தை ஜெயிக்க வைப்போன்றத உறுதியா சொல்றோம். ஆலந்தூர் தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா அதிமுக தான் வெற்றி பெறும். தமிழ்நாடு முழுக்க எடப்பாடியார் ஆட்சி அமைச்சு எடப்பாடி முதல்வர் ஆயிடுவாரு நம்புறீங்க? கண்டிப்பா நம்மளோட முதலமைச்சர் ஏன்னா சொன்னது எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்கிறாரு. ஒரு விஷயமும் அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் பின்னாடி தான் செஞ்சாங்க, எலெக்ஷன் வரப்போகுதுன்ற மாதிரி செஞ்சாங்க. ஆனா அவர் அப்படி கிடையாது, வந்தோடனே ஒரு பார்ட்டா ஒன்னொன்னா செஞ்சுட்டு வந்தாரு. அம்மா மினி கிளினிக் சொல்லாததெல்லாம் செஞ்சாரு, 7.5. அது மாதிரி மருத்துவ மாணவர்களுக்கு எத்தனை இன்னைக்கு வந்து 5வது ஆண்டு கரெக்டா எல்லா குழந்தைங்களும் வெளியே வர போறாங்க, அவர் முதலமைச்சர் ஆக போறாங்க. ஒரு குழந்தையும் டாக்டர் ஆகி நிக்க போகுது, 7.5 வந்த டாக்டர். அதனால எடப்பாடிக்கு எல்லா விதமான ஓட்டுகளும் போட்டு ஜெயிக்க வைப்பாங்க எல்லா மக்களும். டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப கொலை கற்பழிப்பு கஞ்சா போதை ஸ்கூல் பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரை விடியல் சொல்லி இப்போ வடியல் தான் கொடுக்குறாரு. கண்டிப்பாக வந்து எடப்பாடி வந்தால் சூப்பராக பண்ணுவார். நீங்கள் இப்போ தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா இதுக்காகவே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்ம 100% கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சாகும் சார். சட்ட ஒழுங்கெல்லாம் ரொம்ப சீர்கட்டு இருக்கு. உங்களுடைய ஆதரவு யாருக்கு? ஏடிஎம்கே தான். அதில் ஆலந்தூர் தொகுதியில ஏசுபாதம் ஜெயிச்சிருவாரு, அதிமுக வச்சு கண்டிப்பா ஜெயிப்பார் சார். ஏசுபாதம் பொறுத்த அளவுக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் யாருன்னு தெரியாது. நான் இந்த ஊருக்கு புதுசு, என்னோட ஊர் வந்து மதுரை தான். நான் வந்து இந்த ஊர் வரும்போது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அப்போ சொன்னாங்க நீங்க வந்து ஏசுபாதம் போய் பாருங்கன்னு. யார் என்னமே தெரியாது, பட் அவர் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாரு. எனக்கு மட்டும் இல்ல, ஊர் மக்கள் யார்கிட்ட எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணி கேட்டாலும் உடனே பண்ணுவாரு. நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி நம்புறீங்க? எடப்பாடியார் சொன்ன மாதிரி 2-10 கண்டிப்பா ஜெயிப்பாங்க, வின் பண்ணுவாங்க. எடப்பாடி ஆட்சியில் உட்காருவாரு. ஃபுல் சப்போர்ட் இருக்கு சார். ஒரு சைடு வெற்றி பெறும். குறிப்பா இந்த ஆலந்தூர் தொகுதியில அதிமுக வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? நல்லா சிறப்பா பண்ணி ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்து இது பண்ணாலும் இந்த இடம் வர 100க்கு 100 வாய்ப்பு இருக்கு. முதல்வர் மு க ஸ்டாலின் பேசும்போது நாங்க மெகா கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாரு. அவங்க சொல்றது வந்து கொள்கை கூட்டணியே கிடையாது, அதிமுக தான் கொள்கை கூட்டணி. மக்களை சார்ந்து இது பண்றா நல்லா வெற்றி பெறும். உங்களுடைய ஆதரவு யாரு? ஏடிஎம்கே தான். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வெற்றி பெறும். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? அதிமுக. இந்த தொகுதி ஆலந்தூர் தொகுதியில அதிமுக வெற்றி பெறும் கண்டிப்பா. முதல்வர் மு க ஸ்டாலின் நான் நிறைய சாதனைகள் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு, இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. நானும் வந்து டிஎம்கே தான் முதல்ல, அது வேணாம் தான் இப்போ ஏடிஎம்கே. ஸ்டாலின் வந்து நிறைய திட்டங்கள் சொல்றாரு, அந்த திட்டங்கள்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. எங்களுக்கு தெரியும் அது மாதிரி எந்த திட்டம் வரல. ஆமா, மகளிர் உதவித்தொகை திட்டம் எதுவும் இல்லை. எங்க வீட்டு அம்மா கூட வரல. எங்க வீட்டுல ரோடு போடுறது கூட வந்து 1000 வாட்டி சொல்றா, அது சரியா பண்ணல. என்னுடைய ஆதரவு எடப்பாடி அவர்களுக்கு தான். இப்ப வந்து இவருக்கு ஏடிஎம்கேக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப மகா கூட்டணி வச்சிருக்காங்க. போன திமுக ஆட்சியில இளம்பெண்கள் முதற்கொண்டு 11 வயசு பெண்கள் முதற்கொண்டு கற்பழிப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல, இன்னுமே எடுக்கிறாங்க எடுக்கல. அதனால பெண்கள்லாம் நல்லா கொதிச்சு போய் இருக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து எந்த பெண்களையும் ஏமாற்ற முடியாது. ஸ்டாலின் நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, இன்னும் ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் இந்த கற்பழிப்புலாம் ஏன் நடக்குது இந்த மாதிரி? அதனால வந்து கண்டிப்பா வாய்ப்பு வந்து எடப்பாடி அவர்களுக்கு தான் உண்டு. இப்ப இந்த ஆலந்தூர் தொகுதியில அதிமுக கேண்டிடேட் ஏசுபாதம் நிக்கிறாரு, அவர் ஜெயிச்சிருவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஜெயிச்சிருவார். கண்டிப்பா மகா கூட்டணி பாமக உட்பட கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பார். தமிழ்நாடு முழுக்க அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மகா வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு தான் இருக்குது. மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க, அதுவும் பெண்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. டிஎம்கே வர கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அதிமுக பாஜக ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி நிறைய பண்ணிருக்காரு. குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ரீயா அந்த ஸ்கூலு அதெல்லாம் நிறைய பண்ணிருக்காரு. கண்டிப்பா எடப்பாடி கண்டிப்பா வருவார். உங்களுடைய ஆதரவு? கண்டிப்பா எடப்பாடி தான். கண்டிப்பா 234 தொகுதியில அதிமுக ஜெயிச்சிருவாங்க. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. முதல்வர் ஸ்டாலின் நான் நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. பண்ணிருக்காங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா
நிறைய நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்ப ரேப் நிறைய நடந்துட்டு இருக்கு, நிறைய இஷ்யூஸ் தான் நடந்துட்டு இருக்கு. நல்ல விஷயமே அதிகமா நடக்கல. எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயம் நிறைய நடந்துச்சு, இந்த மாதிரி கெட்ட விஷயம் நடக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா எடப்பாடிக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் இப்ப பண்ணுவேன். இந்த ஆலந்தூர் தொகுதியில திமுகவும் அதிமுகவும் போட்டியிட்டாங்கன்னா உங்க ஆதரவு யாருக்கு? அதிமுக தான், எடப்பாடி தான். அவர் வந்தாருன்னா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். இப்ப உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அம்மாவை ஆதரவு பெற்று இது ஆதரவு தொகுதியில எந்த கூட்டணி வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும். அதிமுக தான். ஆமா, இந்த ஆலந்தூர் தொகுதியில திமுகவும் அதிமுகவும் போட்டிட்டாங்கன்னா யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க தான் வெற்றி பெறுவோம். மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. இளைஞர்கள்லாம் வெளியே போற திமுக ஆட்சியில அவங்களுக்கு டாஸ்மாக் எல்லாம் எடுக்கணும். மெயினா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நல்ல ஆட்சியை கொண்டு வாங்க. அவங்க வெற்றி பெறுவாங்க எடப்பாடி. ஆலந்தூர் தொகுதியை பார்த்தீங்கன்னா போன வாட்டி எப்படின்னு தெரியல, இந்த வாட்டி மக்கள்லாம் விழிப்புணர்வோட கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தான் மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆலந்தூர் தொகுதியை பொறுத்தவரையும் கண்டிப்பா ஏடிஎம்கே வேட்பாளர் வெற்றி பெறுவார். தமிழ்நாடு முழுக்க அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு மக்கள் நிறைய மாற்றத்தை விரும்புறாங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெறும். நிச்சயமா ஏடிஎம்கே தான் வெற்றி பெறும். இப்ப குறிப்பா இந்த ஆலந்தூர் தொகுதியில திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டாங்கன்னா உங்க ஆதரவு யாருக்கு? எங்களுடைய முழு ஆதரவும் அதிமுகவுக்கு தான். ஏன்னா பல திட்டங்களையும் பெண்களுக்காக பாடுபடுற எல்லா நிகழ்ச்சியும் அம்மா காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து எடப்பாடியார் காலத்திலிருந்து எல்லாமே பெண்களுக்கு சலுகை, குழந்தைகளுக்கு சலுகை, கர்ப்பிணி பெண்களுக்கு சலுகை, படிக்கிற பசங்களுக்கு சலுகை, முக்கியத்துவம் கொடுக்குறதே ஏடிஎம்கே கட்சி தான். அதுதான் நிச்சயமா வரும். முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது நான் பெண்களுக்கு நிறைய பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இல்லையே, அதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் இப்ப பண்ணிருப்பாரு. ஆனால் அம்மா எத்தனை திட்டங்கள் குழந்தை 2 பெண் குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு, படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப்பு, சைக்கிள், செருப்பு, நாளைக்கு தங்கம், அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு திட்டமா இல்ல, குழுக்களுக்கு எல்லாருக்குமே அம்மா தான் நிறைய பெண்களுக்காக சலுகை கொடுத்தவங்க அம்மா தான். ஏடிஎம்கே தான் நிச்சயமா வரும். என்னுடைய ஆதரவு யாரு பண்ணாலும் சரி, நல்ல விஷயத்துக்கு யாருன்னா பண்ணீங்கன்னா அதுக்கான அந்த இதுக்காக ஆதரவு நாங்க கொடுப்போம். முதல்வர் ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அப்படிதான் இருக்குதா? இத்தனை நாளா அவர் கொடுக்கல, இப்ப கொடுக்கறாருன்னா எதனால கொடுக்கறாரு? அவர் ஜெயிக்கணும்னு கொடுக்கறாரு. ஆலந்தூர் தொகுதியில திமுகவும் அதிமுகவும் போட்டிட்டாங்கன்னா உங்க ஆதரவு யாருக்கு? என்னுடைய ஆதரவு டிவி கேட்கும். விஜய் மக்களுக்கு நல்லது செய்யறாருன்னு நினைக்கிறீங்களா? செய்வார்ன்ற நம்பிக்கை, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அவர் வராரு, அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இப்போ இதுல அவர் நல்லபடியா இது பண்ணாருன்னா எல்லாருக்குமே நல்லதுதானே. மக்களுக்கு யாருக்குமே எந்த இதுவும் இல்லாம அவங்களோட உழைப்புல அவங்க சாப்பிடுவாங்க. ஃப்ரீன்றது இருக்கும் வேணாம், இலவசன்றது யாருக்குமே வேணாம். அவங்களோட உழைப்பு, அவங்க கஷ்டத்தை நம்பி வாழணும். அந்த விலை உயர்வதை கம்மி பண்ணா போதும். மற்றபடி நான் எதுவுமே கேட்கல. திருநங்கைகளுக்கு உதவியானது பண்ணா போதும். திமுக திருநங்கைகளுக்கு நாங்க தான் ஆதரவா இருக்கிறோம்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆதரவு கிடையாதா? கொடுத்திருந்தாங்க, இருந்தோம். இப்போ பெண்களுக்கு இந்த இதுல பாதுகாப்பு இல்ல, திருநங்கைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. எவ்வளவு திருநங்கை ரோட்ல அடிபட்டாங்க, எவ்வளவு திருநங்கை அடிச்சு போட்டாங்க, எவ்வளவு திருநங்கை போலீஸால இதுவாகி சூசைட் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க, கண்ணெதிரவே பண்ணாங்க. அப்போ அந்த ஆட்சிக்கெல்லாம் ஏன் வரல? ஸ்டாலின் கேட்கலாம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதிமுக தானே முதல் இடத்துல இருக்கு. என்டிஏ கூட்டணி சொல்றாங்க. பாஜக, அதிமுக, பாமக, இன்னும் சில கட்சிகள் எல்லாம் அமோகமா வெற்றி பெறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆலந்தூர் தொகுதியில என்டிஏ கூட்டணி சார்பாகவோ அல்லது திமுக வச்சா யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும். நம்மளால ஆளுநர் சட்டமன்ற தொகுதியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ திமுக ஆட்சி வெளியேற்றலாம், ஒரு நல்ல சுமூகமான ஒரு இடம், அமைதியான ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரிக்காக ஆளுநர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் நாளைக்கு வச்சா கூட ஆலந்தூர்ல என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும். முதல்வர் ஸ்டாலின் நான் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கேன், அடுத்தும் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த திட்டங்கள் எல்லாமே கடந்த 4 மாசமா தான் நடந்துட்டு இருக்கு. அந்த திட்டங்கள் மக்களுக்கு பாதி சரியாவே இல்லை. இப்போ வேலை வாய்ப்பு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, எக்ஸாம் கூட முடிஞ்சு போச்சு. நிறைய திட்டங்கள் அடிக்கடி நாட்டாங்க, அடிக்கடி முடிஞ்சு போச்சு. இப்போ காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சி முடிஞ்சு போச்சு சொல்லுவாங்க. செய்யலன்னா அவங்க 5 வருஷம் கூட செஞ்சிடலாமே. ஆட்சி முடிவுறதுல மக்களை ஏமாத்துக்கான விஷயம் தான் இது. இந்த 1000 2000 கூட இப்போ 2-3 மாசமா தான் போடுறாங்க. இந்த திட்டத்தை செஞ்சுட்டா அப்படின்னு அவர் விளம்பரப்பட்டுறதா இல்லை, அவர் ஏமாறலாம தவிர மக்களோ அது ஓட்டாவா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாடு முழுக்க எத்தனை இடங்கள்ல ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 120க்கு மேல அவங்கள ஜெயிப்பாங்க. கூட்டணி எல்லாம் சேர்த்து கரெக்டா இருக்கும். 135 மேல வரும்.
இதுவரையும் 5 வருஷமா மக்கள் ரொம்ப கஷ்ட வேதனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய பார்த்துட்டாங்க. மக்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ பார்த்த எடப்பாடி ஐயா பண்ற வேலையும் அவர் பண்ற ஃபீல்ட் ஒர்க்கும் பார்க்கும்போது கண்டிப்பா 180 தொகுதி மேல பிஜேபியும் அதிமுக கூட்டணியும் ஜெயிக்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப இந்த ஆலந்தூர் தொகுதியில திமுகவும் அதிமுகவும் வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னா யாருக்கு உங்களோட ஆதரவு இருக்கு? கண்டிப்பா ஏடிஎம்கே கூட்டணிக்கு. இப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து நான் நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் மக்களுக்கு போய் சேரல நினைக்கிறேன். அவர் செஞ்சாருதான். ஆனா அது மக்களுக்கு போய் சேரல. அவங்க கட்சிக்காரங்க மட்டும் தான் போய் சேர்ந்தது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கட்சிக்காரங்களை பார்த்து அவங்களுக்கான திட்டங்களை மட்டும் அவங்க 35% ஓட்டை மட்டும் அவங்க ஃபாலோ பண்றாங்களே கண்டி அது எல்லா அடிப்பட்ட மக்கள் வரையும் போய் சேர்ந்துதான் கேட்டா இல்ல. அவங்க கட்சிக்காரங்களும் சரி அவங்க ஆளை பார்த்து தான் தராங்களே கண்டி ஒரு இல்லாதப்பட்டவன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. திமுக மெகா கூட்டணி எல்லாம் சொல்றாங்கல்ல, சும்மாஜி அது சொல்றது அப்படிதான் சொல்லுவாங்க. மக்களோட ஆதரவு முழுக்க பார்த்தா தேசிய ஜனதா கூட்டணி தானே கண்டி அவங்களுக்கு கிடையாது. உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான். என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல எத்தனை இடங்கள்ல ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? 200க்கு மேல வருவாங்க. 200க்கு மேல ஜெயிப்பாங்க. இப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து நான் பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கிறேன், குறிப்பா பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம், இப்படி மகளிர் விடியல் பேருந்து, இப்படி நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கதா சொல்றாங்க. அவங்களுக்கு உங்க ஆதரவு இல்லையா? அதெல்லாம் டிஎம்கே பக்கமே போக வேண்டாம், என்டிஏ கூட்டணியே விடட்டும்.